ஒரு பாஞ்சாலியா வந்து பாரத ராஜா அன்னைக்கு போட்ட விதை கிழக்கே போகும் ரயில்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தாய் கிழவி படத்துல அவங்க நடிச்சிருக்க அந்த கேரக்டரு அது யாராலையும் பண்ண முடியாத ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த விதை தான் இன்னைக்கு வந்து தாய் கிழவியாக வளர்ந்து நிற்கிது ராதிகாவா. ஸோ ராதிகா பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம், ஏகப்பட்ட படங்கள் அற்புதமான படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற ராதிகா அன்னைக்கு ஒரு பயந்த ராதிகாவாக இருந்திருக்கிறாங்க. நடிக்க தெரியாது ராதிகாவுக்கு. இன்னைக்கு எப்படி நடிக்கிறாங்க, எந்த கேரக்டர் கொடுத்தீங்கனாலும் அற்புதமாக அப்படியே அப்படியே அசால்ட்டாக ஊதி தள்ளிட்டு போயிடுவாங்க ராதிகா. ஆனால் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து நடிச்சிருக்கிறாங்க, சினிமா வேண்டான்னு நடிச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு 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 16 வயது ஒரு பெண்மணியை ஒரு நடிகையாக தயார் பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க முழு வடிவம் அடைந்து ஒரு பிறை மாதிரி அன்னைக்கு வந்து பாரத ராஜா கண்டெடுத்த அந்த ராதிகா இன்னைக்கு வந்து ஒரு முழு நிலாவாக வந்து சினிமாவில் வந்து பிரகாசிக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்க நடித்த படம் அது பல பேர் வந்து தாய் கிழவியை பாராட்டிட்டாங்க. பாரத ராஜா சார் பார்த்துட்டு அதை பாராட்டுறாரு. அதுவும் நேஷ்னல் அவார்டு கிடைக்கணும் அப்படின்னா தன் பெற்றெடுத்த பிள்ளை அவங்க வந்து ஒரு பேர் எடுக்கும்போது அதில் வந்து தகப்பனுக்கு ஒரு பெருமிதம் இருக்கும் இல்லையா, அந்த பெருமிதம் தான் பாரத ராஜா சார்ட்ட பார்க்க முடிஞ்சுச்சு.